அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, 11 இந்த படத்தோட கதைய தான் பார்க்க போறோம். இந்த வருஷத்தோட பெஸ்ட்டு கிரைம் த்ரில்லரா இந்த படத்த வந்து எல்லாரும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சரி, ஒரு கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு ட்விஸ்ட்டும் குடுத்துட்டாங்க பாருங்க. அது மலையாள சினிமாவே என்ட்ரி எல்லாமே வந்து டோட்டலா வந்து பிளாஸ்ட் பண்ணிட்டாங்க. சரி, சொல்ல முடியாத அளவு அப்படி ஒரு எதிர்பார்க்க முடியாத ட்விஸ்ட்டா இருந்தது. இந்த படத்த பத்தி புகழ்ந்து தள்ளிட்டே போகலாம். அதுக்கு முன்னாடி படத்தோடைய ஒன்லைன் என்னன்னு பார்த்துடலாம். சென்னை ஆவடிய சுத்தி இருக்கிற பகுதியில மர்மமான முறையில வந்து கொலை செய்யப்பட்டு, எரிக்கப்பட்டு ஒரு டெட் பாடி வந்து கிடைக்குது. அந்த டெட் பாடிய வந்து ஒரு போலீஸ் ஆஃபீசர் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்றாரு. அத தொடர்ந்து கொஞ்சம் சில நாட்களே வந்து அதே பேட்டர்ன்ல வந்து கொலை செய்யப்பட்டு எரிக்கப்பட்ட பாடிய வந்து வேற வேற ஏரியால வந்து கிடைக்குது. அதுவும் ஆவடிய சுத்தி தான். அதுக்கப்புறம் வந்து இந்த கேஸுக்குள்ள சீரியஸா ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்வெஸ்டிகேஷன ஸ்டார்ட் பண்றாங்க. இன்வெஸ்டிகேஷன பத்தி டீட்டெயிலா எல்லாமே அந்த போலீஸ் ஆஃபீசர் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. திடீர்னு அவருக்கு ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்காண்டி போகும்போது ஆக்சிடென்ட் வந்து ஆயிடுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ட்ரி கொடுக்குறாரு. அந்த கேஸ எடுத்து அவர் தான் வந்து இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்றாரு. நம்ம ஹீரோ வந்தது அப்புறம் அந்த சைக்கோ கொலைக்காரன கண்டுபிடிச்சாரா இல்லையா? இப்படி ஒரு கொடூரமான கொலை பண்றதுக்கான காரணம் என்ன? சைக்கோ கொலைக்காரன புடிச்சாங்களா இல்லையா? அப்படின்னு சொல்லி தான் வந்து இந்த படத்தோடைய மீதி கதைய, இந்த படத்தோடைய முழு கதையும் தெரிஞ்சுக்கலாம். மறக்காம நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் வந்து படத்தோட முழு கதையும் வந்து பிடிக்கும். படத்தோட ஸ்டார்ட்டிங்லயே வந்து ஒரு நபர் வந்து கோட் சூட்கேஸ்லாம் போட்டுட்டு, முகத்துல மாஸ்க் போட்டுட்டு ஒருத்தன வந்து பயங்கரமா அடிச்சு, அவருடைய கார்லயே தூக்கி போட்டுட்டு போறாரு. மட்டும் இல்லாம வந்து அங்க போயிட்டு ஒரு பெட்ரோல ஊத்தி அவன வந்து எரிச்சு கொலை பண்றாரு. அங்க கட் பண்ணா வந்து அடுத்த நாளே வந்து ஆவடி பக்கம் வந்து எரிஞ்ச நிலையில வந்து ஒரு பாடி இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஆஃபீசர் எல்லாமே வந்து போயிட்டு பார்க்குறாங்க. போலீஸ் எல்லாமே அந்த பாடிய வந்து லேபுக்கு அனுப்பிச்சு இன்வெஸ்டிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. அங்க கட் பண்ணா வந்து இன்னொரு சைடு வந்து இன்னொரு பேங்க் ராபரி வந்து நடக்குது. 4, 5 ரவுடி பசங்க வந்து சேர்ந்து ஒரு பேங்க்க வந்து கொள்ளை அடிச்சுட்டு தப்பிச்சுட்டு போறாங்க. சந்தோஷமா ஒரு பேக்கரியில வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ வந்து பயங்கரமா மாஸா என்ட்ரி குடுத்தாரு. அவர் ஒரு போலீஸ் ஆஃபீசரு. அவருக்கு இந்த படத்துல அரவிந்தன் பேரு. நம்ம பேங்க் கொள்ளை அடிச்சது விஷயம் இவனுக்கு எப்படி தெரிஞ்சுதுன்னு சொல்லி அவங்கலாம் வந்து ஷாக்கா இருக்காங்க. அப்பதான் வந்து ஹீரோ வந்து இது எல்லாமே வந்து பிளான் பண்ணி தான் வந்து பண்ணியிருக்காரு. ஏன்னா வந்து கொள்ளைக்காரங்க வந்து ஃபைனான்ஸ் இன்ஸ்டியூட்ட பார்த்து தான் வந்து கொள்ளை அடிக்கிறாங்க. அப்ப இவங்க கடைசியா ஃபைனான்ஸ் இன்ஸ்டியூட் அடிக்கும்போது, இவங்க அடிச்ச கொள்ளையப்பட்ட நகையில வந்து ஜிபிஎஸ் வந்து செட் பண்ணி அனுப்பிச்சிருக்காரு. இன்னும் வந்து நம்ம ஹீரோ வந்து அந்த ஜிபிஎஸ்ஸ வந்து செட் பண்ணி வந்து நம்ம ஹீரோ இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்தப்ப, அந்த ஜிபிஎஸ்ஸ வந்து இவங்க போற இடத்துல வந்து கனெக்ட் பண்ணி விட்டுறாரு. இதனால பேங்க்ல இருக்க நகையில வந்து கொள்ளையடிக்கும்போது வந்து இந்த ரவுடி பசங்க மொத்த பேரும் வந்து நம்ம ஹீரோ கிட்ட வந்து மாட்டிக்கிறாங்க. சரி, அந்த இடத்துல நம்ம ஹீரோ மொத்த பேரையும் அடிச்சு விளாசிட்டு, திருடு போன எல்லா நகையும், பணம் எல்லாத்தையும் வந்து பேங்க்குக்கு குடுத்துடுறாரு. நம்ம ஹீரோ வந்து ரொம்ப அப்ரிசியேஷன் வந்து கிடைக்குது பெரிய ஆஃபீசர் கிட்ட. இன்னொரு சைடு பார்த்தா வந்து ஆவடியில நடக்கிற அ வேளச்சேரியில வந்து என்னடா இது தொடர்ந்து கொலையா வந்து நடந்துட்டுருக்கு. அப்படி சொல்லிட்டு மீடியா எல்லாமே வந்து போலீஸ வந்து கிடு கிடுன்னு கிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா வந்து ஐஆர் ஆஃபீசர் என்ன பண்றேன்னு இந்த கேஸ இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக புதுசா ஒரு போலீஸ் ஆஃபீசர வந்து அப்பாயின்ட் பண்றாரா? அவர் பேரு ரஞ்சித் குமார். அவரு வந்ததுக்கப்புறம் வந்து திரும்பவும் வந்து ஒரு கொலை வந்து நடக்க ஆரம்பிக்குது. அந்த கொலையில பத்தின வந்து இன்வெஸ்டிகேஷன் எல்லாமே வந்து அவரு வந்து பெர்ஃபெக்ட்டா டீட்டெயிலா ரெடி பண்ணிட்டாரு. வந்ததுல தான் இருக்காரு. ஆனா வந்து கொலை பண்ணிட்டு போற வந்து எந்த ஒரு தடயத்தையும், அடையாளத்தையும் வந்து விட்டுட்டு போக முடியல. ரொம்பவே வந்து கஷ்டமான சூழ்நிலையில இருக்க ரஞ்சித் குமாருக்கும், பகலும் இரவு பகல் பார்க்காம வந்து அந்த கேஸுக்குள்ள வந்து சுழண்டு வந்துட்டு இருக்காரு. அங்க கட் பண்ணா வந்து இன்னொரு சைடு பார்த்தா நம்ம ஹீரோ வந்து ட்ரக் மாஃபியா சின்ன சின்ன கொலைக்காரங்க அப்படின்னு ஒரு கேஸு எல்லாமே வந்து ஹேண்டில் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. அப்படிதான் வந்து ஒரு நாள் வந்து ஒரு ட்ரக் மாஃபியாவ கண்டுபிடிக்கிறாரு. அந்த ட்ரக்க வந்து கவர்மெண்ட் கிட்ட வந்து ஒப்படைக்கிறாரு. இந்த ட்ரக் டீலிங் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து, இது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து தடைப்பட்ட ஒரு மாத்திரை. ஆனா, இத பல கோடி ரூபாய்க்கு வந்து வேற ஒரு பேர் சொல்லி வந்து விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க பண்ணது வந்து ரொம்பவே வந்து கிரேட் ஜாப்ன்னு சொல்லிட்டு வந்து கமிஷனரே வந்து நம்ம ஹீரோ வந்து கூப்பிட்டு வந்து பாராட்டியிருக்காரு. சரி, அங்க கட் பண்ணா வந்து இந்த பக்கம் வந்து பார்த்தா வந்து அந்த சைக்கோ கில்லர் வந்து கேஸ வந்து ரஞ்சித் குமார் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு நாள் வந்து நைட்டு வந்து கேஸ பத்தின டீட்டெயிலா விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாரு. இல்ல எங்கேயோ வந்து வேலைக்கு கிளம்பி போறாரு. அப்ப வந்து திடீர்னு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுது. ஆக்சிடென்ட் ஆனோனே வந்து அவர் வந்து கோமாக்கு போயிருறாரு. கோமாக்கு போனதுக்கப்புறம் இதுக்கப்புறம் இந்த கேஸ யார்கிட்ட குடுப்பாங்க? அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப வந்து ஹையர் ஆஃபீஸர் வந்து பயங்கர டென்ஷன்ல இருக்காரு. அப்பதான் வந்து நம்ம ஹீரோ வந்து அந்த இடத்துக்கு வருவாரு. டக்குன்னு மாஃபியா கண்டுபிடிச்ச அந்த அரவிந்த் கிட்ட வந்து இந்த கேஸ வந்து குடுத்துறாரு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட வந்து இந்த ஹையர் ஆஃபீஸர் வந்து இந்த இன்வெஸ்டிகேஷன் கேஸ வந்து நீ ஹேண்டில் பண்ணுன்னு சொல்லிட்டு
ஒப்படைக்கிறாரு. ஹையர் ஆஃபீஸர் வந்து நம்ம ஹீரோவ பார்த்து, இந்த கேஸ வந்து விசாரிக்கிறதுக்காக வந்து உனக்கு ஒரு ஸ்பெஷல் ஒரு எஸ்பி எஸ்ஐ அப்பாயிண்ட் பண்ணியிருக்கேன். அவர் பேர் வந்து மனோகர். அவரையும் வந்து கூட்டிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி வச்சுக்கோ அப்படின்னு வந்து சொல்லிட்டு அனுப்புறாரு. அந்த கேஸில பத்தின டீட்டெயிலா வந்து எல்லாமே வந்து பார்த்துட்டு விசாரிச்சுட்டு இன்வெஸ்டிகேஷன் ஸ்பாட்டுக்கு அந்த கிரைம் ஸ்பாட்டுக்கு எல்லா இடத்துக்கும் வந்து நம்ம ஹீரோவும் வந்து எஸ்ஐ அரவிந்தனும் வந்து போறாரு. மனோகரும் வந்து போறாரு. கிரைம் நடந்த ஸ்பாட்டுக்கெல்லாம் போய் வந்து ஏதாவது வந்து எவிடன்ஸு வேறு டீட்டெயிலாக ஏதாவது வந்து கிடைக்குதா வந்து சர்ச் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. எந்த ஒரு எவிடன்ஸும் வந்து கிடைக்கல. சைக்கோ கொலைகளை வந்து பிளான் பண்ணி தான் வந்து இந்த கொலைலாம் வந்து பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லி கிளம்பி போயிடுறாங்க. இது வரைக்கும் மொத்தமாக வந்து 6 கொலை வந்து நடந்திருக்கு. அந்த 6 கொலையும் வந்து டீட்டெயிலாக எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மனோகர்கிட்ட சொல்லி திடீர்னு மனோகரையும் ஒரு ஃபோன் கால் வருது. அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஹீரோ கேட்குறது, என்னுடைய பையன் எனக்கு ஃபோன் பண்ணி அவன் ரொம்பவே வந்து சுட்டித்தனமான பையன். பையன் சரி, உங்கள் மனைவி எங்கே போயிட்டாங்க அப்படின்னு வந்து எதிர்பாராம நம்ம ஹீரோ வந்து கேட்க பையன் வந்து எங்கள் ஒய்ஃப் வந்து இறந்துட்டாங்க. அதனால வந்து பையன் மட்டும் தான் இருக்கான் அப்படின்னு. அவனை நான் பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு வந்து எமோஷ்னலாக வந்து பேசுகிறாரு. சரி கட் பண்ண வந்து அடுத்த நாள் வந்து நம்ம ஹீரோ வந்து ஆஃபீஸுக்கு கிளம்பும்போது திடீர்னு வந்து கார் ரிப்பேர் ஆகிடுது. அப்போ லிஃப்ட் கேட்டு வந்து ஒரு காரை வந்து நிப்பாட்டுறாரு. அதுக்குள்ளே பார்த்தா ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்க தான் வந்து இந்த படத்தோட ஹீரோயின். 8 மாதத்துக்கு முன்னாடி வந்து நம்ம ஹீரோவும் ஹீரோயின் வந்து மீட் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து ஹீரோயினுக்கு வந்து தெரியாது இவங்க போலீஸ் ஆஃபீஸர்னு சொல்லிட்டு. ஒரு கட்டத்தில் வந்து தெரிய வரும்போது வந்து உங்கள ரொம்ப பிடிச்சிருக்குன்னு முடிஞ்சா என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு வந்து மாதிரியான ஹீரோயின் வந்து சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் வந்து நம்ம ஹீரோ வந்து அவாய்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு இருந்தாலும் வந்து ஒரு நாள் வந்து உங்களை மீட் பண்ணுவேன். அப்படி மாதிரிலாம் பேசியிருக்கேன். இன்னொரு எதிர்பாராத விதமாக வந்து நம்ம ஹீரோவும் ஹீரோயின் வந்து மீட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்து கூட இருக்கும்போது திரும்ப என்ன பிடிச்சிருக்கா இல்லையான்னு அப்படின்னு ஒரு மாதிரியான ஹீரோயின் கேட்க, உன்னை எனக்கு பிடிக்கல, நான் செய்கிற வேலை அப்படி தயவுசெய்து என்னை ஃபாலோ பண்ணுறத நிறுத்திடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அங்கேருந்து கிளம்பி வந்து போயிடுறாரு. அங்கேருந்து கட் பண்ணால் வந்து அடுத்த நாள் வந்து நம்ம ஹீரோ வந்து இந்த கேஸை வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாரு. பார்த்தீங்கன்னா வந்து ரஞ்சித் குமார் அவர் பார்க்குறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு. அங்கே ரஞ்சித் குமாரை பார்த்துட்டு அவங்க மனைவி கிட்ட வந்து இந்த கேஸை பற்றின ஏதாவது டீட்டெயில் பர்சனலாக எங்கேயாவது எழுதி வச்சிருக்காரு அப்படின்னு பார்க்குறாரு. அப்படின்னு சொல்லி கேட்டும்போது ஆறுதல் சொல்லிவிட்டு அங்கே இருந்து வந்து கிளம்பி வந்துடுறாரு. அங்கே கட் பண்ணால் வந்து இங்கே வில்லனை தான் வந்து காட்டுறாங்க. வில்லன் இன்னைக்கு வந்து நைட் வந்து ஒரு கொலையை வந்து பண்ணுறாரு. அதுவும் வந்து ஒரு ப்ரைம் ஸ்பாட்டில் வந்து பண்ணுறாரு. அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா வந்து சேம் பேட்டர்னில் வந்து அதே போல் வந்து ஒரு கொலை வந்து நடக்குது. அந்த கொலையை பாரு எப்படின்னா சொல்லிட்டு ஃப்ரெஷ் மீடியா எல்லாமே வந்து பயங்கரமாக வந்து கிழிக்கிடுன்னு கிழிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் வந்து அந்த டெட் பாடியை வந்து பார்க்குற வழக்கம் போல் வந்து அந்த டெட் பாடியை இன்வெஸ்டிகேஷனுக்கு அனுப்புகிறாரு. ஏதாவது வந்து க்ளூ கிடைக்குதான்னு சொல்லி பார்த்தா வந்து எதுவுமே கிடைக்கல. ஆனால் வந்து இந்த முறை வந்து ஒரு க்ளூ வந்து மாட்டியிருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து செத்துப்போன வந்து லெஃப்ட் லெக்கில் வந்து சர்ஜரி பண்ணுறதுக்காண்டி ஒரு பிளேட் வச்சுருக்காங்க. அந்த பிளேட் வந்து கிடைக்குது. அந்த பிளேட்டை எடுத்துகிட்டு எந்த ஹாஸ்பிட்டலில் சர்ஜரி பண்ணாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து விசாரிக்கிறாரு. ஹாஸ்பிட்டலை நோக்கி வந்து கிடச்சி போயிடுது. அங்கே ஹாஸ்பிட்டலில் போயிட்டு வந்து விசாரிக்கிறாங்க. விசாரிக்கப்போ வந்து நம்ம ஹீரோ போகும்போது வந்து அங்கே மனோகர் பார்க்குறாரு. மனோகர் வந்து என்னென்னா வந்து ஹாஸ்பிட்டல் வந்து வந்துட்டு போகிறாரு அவரோட எஸ்ஐ. சரி அவருக்கு என்னாச்சுன்னு சொல்லி டாக்டர்கிட்ட வந்து விசாரிக்காரு. அப்போ வந்து சொல்கிறார் மனோகருக்கு வந்து பெரிய ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது. அவருக்கு இமீடியட்டாக வந்து ஹார்ட் ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஹீரோ இதை கேட்டுட்டு வந்து எமோஷ்னல் ஆகிறாரு. மனோகர் ஹாஸ்பிட்டலை பார்த்ததுக்கப்புறம் வந்து அதை வந்து யார்கிட்டையும் வந்து சொல்ல மாட்டேங்கிறாரு. இவர் கொஞ்ச நாள் தான் வந்து உயிர் வாழ்வார்னு சொல்லி டாக்டர் வந்து சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோ வந்து சர்ஜரி பண்ணவனோடைய அட்ரஸை டீட்டெயிலெலாம் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பி சர்ஜரி பண்ணவனோடைய பேர் வந்து சுதாகர். அவனோட அட்ரஸ் போயிட்டு அவனையும் வந்து விசாரிக்கிறாங்க. அங்கே போனால் வந்து சர்ஜரி ஆகிருந்தது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. சரி ஓகே, நாங்கள் இனி வந்து இந்த கேஸில் வந்து முக்கியமான எவிடன்ஸு அதாவது நாங்கள் விசாரிக்க மாட்டோம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து சொல்லிட்டு வந்து போயிடுறாங்க. அப்போ வந்து பார்த்தா வீட்டில் எல்லாம் ஏதோ ஒரு மாதிரியாக இருக்க மாதிரி இருக்குது. அவன் சுதாகருங்கிறவனும் வந்து ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கிறனால வந்து அங்கேருந்து வந்து கிளம்பி போயிடுறான். இந்த கேஸ் வந்து நாங்கள் அப்புறமா வந்து விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர் மனசில் வந்து சின்னதாக ஒரு பதட்டம் இருக்கிறது வந்து நம்ம ஹீரோ வந்து கண்டுபிடிச்சிடறாங்க. அங்கே கட் பண்ண வந்து அடுத்த நாள் பார்த்திங்கன்னா வந்து இதே பேட்டர்னில் வந்து ஒரு கொலை நடந்திருக்கு. அந்த கொலையை வந்து விசாரிக்க வந்து ஆரம்பித்தா வந்து இன்வெஸ்டிகேஷனையும் வந்து ஸ்பாட்டுக்கு வந்து போகிறாங்க. அங்கே இருக்க ஸ்பாட்டை வந்து விசாரிக்கிறாங்க. அங்கே ஏரியாவில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனில் போய் வந்து யாராவது வந்து காணாமல் போயிட்டாங்கன்னு சொல்லி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. விசாரிக்க ஆரம்பிக்கும் போது எந்த ஒரு கேஸும் வரலை அப்படின்றாங்க. அப்போ வந்து பார்த்தா வந்து ஏட்டு வந்து சொல்கிறேன் சார் அந்த இது வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஏட்டுக்கிட்ட போய் வந்து விசாரித்தா வந்து அந்த பிச்சைக்காரன் வந்து இது மாதிரி வந்து ஒரு பொண்ணை வந்து ஒரு ஆள் வந்து கூட்டிகிட்டு போகிறான்னு சொல்லி பைத்தியக்காரன் வந்து சொன்னான் அப்படின்னு வந்து சொன்னாங்க. உடனே வந்து பைத்தியக்காரனை அப்படியே சொல்லிவிட்டு வந்து நாங்கள் வெளியே தூரம் துரத்தி விட்டோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பொண்ணு வந்து என் வீட்டு நாயை காணும்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொல்லி வந்து நின்னா அப்படின்னு மேலே நின்று கான்ஸ்டபிளை வந்து
அந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்த பெண்ணை வந்து போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து பார்க்கணும். அந்த பொண்ணு பேர் மீரா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த பொண்ணு வந்து நம்ம ஹீரோ 2 3 போலீஸு அவருடைய அசிஸ்டண்ட்டு மீராவை வந்து விசாரிக்கணும் இருக்கும்போது மீரா வந்து ரொம்பவே வந்து பதட்டமாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து அவங்கக்கிட்ட வந்து ஒரு பயமும் வந்து தெரியுது. நம்ம ஹீரோ வந்து நோட் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் வீட்டை வந்து செக் பண்ணும்போது தான் வந்து தெரிய வருது. அந்த இடத்துல வந்து ஒரு குழு வந்து கிடைக்குது. இந்த குழு தான் வந்து இந்த படத்தோட வந்து மொத்த கான்செப்ட்டையும் சொல்லலாம். அது என்னென்னா வந்து மீரா போலயே வந்து இன்னொரு பொண்ணு இருக்காங்க. அதாவது இவங்க 2 பேருமே வந்து ட்வின்ஸு. இந்த ட்விஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பயங்கரமாக வந்து ஷாக் ஆகி நிற்கிறாங்க. நீ மட்டும் உண்மையா சொல்லிடு, இங்கே நடக்கிறதே வேறு அப்படின்னு வந்து மீரா வந்து பயங்கரமாக வந்து விசாரிக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ தான் வந்து ஒரு உண்மையை வந்து சொல்கிறாங்க. மீராவும் இன்னொரு சைடு பார்த்தா வந்து நம்ம எஸ்ஐயும் இருக்கார். பார்த்தீங்கன்னா வந்து அவர் போய் வந்து காலில் சர்ஜரி பண்ண சுதாகரை போய் வந்து விசாரிக்கிறாங்க. அங்கேயும் போய் வந்து அவனையும் விசாரிக்கிறாங்க. அங்கேயும் ஒரு ட்விஸ்ட்டு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்களும் வந்து ஒரு ட்வின்ஸு தான். அதை கேட்ட உடனே வந்து நம்ம ஹீரோவுக்கு பயங்கரமான ஷாக்கு. அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய டீட்டெயில் எல்லாமே வந்து பார்த்து சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து இன்வெஸ்டிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்படி தான் வந்து மீராவும் சுதாகரும் வந்து ஒரு உண்மையை வந்து சொல்கிறாங்க. அது என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து என் அண்ணன் வந்து காணாமல் போன அன்னைக்கு வந்து எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்து வந்துச்சு. அந்த காலில் வந்து என் அண்ணன் தான் வந்து இருந்தான். யாரோ ஒருத்தன் வந்து என் அண்ணனை வந்து பிடிச்சி வச்சுட்டு வந்து நான் சொல்கிற இடத்துக்கு வர உன் அண்ணன் வந்து வரலன்னா வந்து உன் அண்ணனை கொலை பண்ணிடுவேன்றான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன மறந்துட்டு அந்த இடத்துக்கு வந்து போனேன். அந்த இடத்துக்கு வந்து ஒருத்தனுடைய முகமெல்லாம் மூடி வச்சுட்டு இருக்காங்க. தெரியாத ஒரு கன்னு வந்து அங்கே வந்து எடுத்து வச்சுட்டுருக்கான். அந்த கன்னை ஷூட் பண்ண சொன்னான். அப்படி இல்லைன்னா வந்து உன்னோட அண்ணனைய வந்து ஷூட் பண்ணிடுவேன். அதே மாதிரி மீரா கிட்ட சொல்லியிருக்காங்க உன் தங்கச்சியை வந்து கொலை பண்ணிடுவேன்னு. அதுக்காக நாங்கள் 2 பேருமே வந்து அவனை வந்து ஷூட் பண்ணி கொலை பண்ணிட்டோம். அடுத்த நாள் வந்து எங்களுடைய ஃபோனுக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்து வந்திருக்கு. அந்த மெசேஜ் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா வந்து தெரியாதவனை நாங்கள் கொலை பண்ணது என்னுடைய அண்ணனையும், மீரா கொலை பண்ணது அவனோட தங்கச்சியும் தான். இதை கேட்ட உடனே வந்து நம்ம ஹீரோவுக்கு வந்து பயங்கரமான ஷாக். அதாவது வந்து இந்த சைக்கோ கில்லரை வந்து எங்களை வேணும்னே வந்து ட்ராப் பண்ணி தான் வந்து லைவ் வீடியோ வந்து காலில் செஞ்சு லவ் வீடியோ கால் மாதிரி பண்ணி அதை பேசுகிற மாதிரி மாற்றி நீ எங்களை வந்து கொலை பண்ணுற மாதிரி உங்கள் அண்ணனை வந்து கொலை பண்ணுற மாதிரிலாம் சொல்லி எங்களை வந்து ஏமாற்றியிருக்கான். இப்போ என் கைடியை வந்து என் அண்ணனை வந்து நான் வந்து கொலை பண்ணியிருக்கேன். என் கைடியை வந்து என் தங்கச்சி வந்து கொலை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வாக்குமூலம் கொடுக்குறாங்க. அதாவது சுதாகரும் மீரா வந்து சேர்ந்து இந்த உண்மையை வந்து எல்லாருக்கும் வந்து ஹீரோ கேட்டதுக்கப்புறம் வந்து மீராவும் சுதாகரும் வந்து ஒன்றா வந்து மீட் பண்ணி வைக்கிறாங்க. அந்த 2 பேருமே வந்து அதுக்கு முன்னாடி வந்து தெரியுமா அப்படின்னு கேட்க 2 பேருமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு நான் உன்னை எங்கேயோ பார்த்துருக்கேனே அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அப்படின்னு சொல்கிறப்ப வந்து 2 பேர் நம்ம ஹீரோக்கு வந்து ஷாக் ஆகிடுது. அப்போ தான் வந்து ஒரு விஷயம் புரிய வருது. சுதாகரும் மீரா வந்து ஒன்றா படித்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே வந்து கிளாஸ்மேட்டு. நீங்கள் ஸ்கூலில் படிக்கும்போது ஏதாவது ஒரு குரூப் ஃபோட்டோ ஏதாவது இருக்கா அப்படின்னு எடுத்துகிட்டு நம்ம ஹீரோ வந்து கேட்குறாரு. மீராவும் ஒரு ஃபோட்டோ வந்து எடுத்துகிட்டு வந்து காட்டுறாங்க. அந்த குரூப்பில் இருக்கிறவங்க கொலையாளி தான் இந்த குரூப்பில் இருக்கவங்க மேலே யாராவது வந்து சந்தேகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மீராவுக்கிட்டையும் சுதாகர்கிட்டையும் கேட்குறாங்க. அப்போ 2 பேருமே சேர்ந்து வந்து ஒரே பேர் தான் சொல்கிறாங்க. அது என்னென்னா வந்து நம்ம பெஞ்சமின்.